பொதுவா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே நம்ம ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படுவோம். முக்கியமா வின் பண்ணவங்கள ஆப்போனன்ட் டீம் கண்டிப்பா சொல்ற வார்த்தை என்னன்னா, காசு குடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்க, இல்ல ஊழல் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தைய நம்ம இந்த 60 வருஷத்துல இப்ப மட்டும் தான் நம்ம கேட்காம இருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியா திராவிட கட்சிகளே மாறி மாறி திமுக, அதிமுக, திமுக, அதிமுக இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ல போயிட்டு இருக்கும்போது, இந்த வார்த்தைய தான் நம்ம ரெகுலரா கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா காசெல்லாம் குடுக்காமலே ஒருத்தரால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு விஜய் எப்படி இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, பல இடங்கள்ல, பல தொகுதிகள்ல அந்த தொகுதியில யார் நிக்கிறா, அந்த கேண்டிடேட் யாருன்னே தெரியாம விசில் சின்னத்தை மட்டுமே ஒரு மையமா வச்சு விஜய்க்கு தான் நம்ம போடுறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயனா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கேண்டிடேட்ஸை பொதுமக்கள் யாருமே பார்க்கல, உங்களை தான் மையமா வச்சு ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜெயிக்கிறது ஜெயிச்சாச்சு, மக்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்றது இனிமே உங்க கையில தான் இருக்கு. இனி ஆட்சியை பவர்ஃபுல்லா அமைக்கணும். இலவசம் இலவசம்னு சொல்லி இலவசத்தை திணிக்க வேண்டாம். அதாவது 2026 நிதி ஆண்டினோட மொத்த கடன் சுமை அப்படின்னு பார்த்தோம்னா 10,5 லட்சம் கோடியிலிருந்து 14,5 லட்சம் கோடி வரைக்கும் மதிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து 4வது ஆண்டா அதிகமாக கடன் வாங்குற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. மார்ச் 2021 சுமார் 4,5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ விறுவிறுன்னு வளர்ந்து இவ்வளவு பெருசா வந்து நிக்குது. இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ தேவையில்லாத ஒரு சில கோரிக்கைகளை கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து இன்னுமே கடன் சுமையை அதிகப்படுத்திக்க வேண்டாம். இப்போ மாற்றுத்திறனாளிகள், பழங்குடி மக்கள், தாய் தந்தையர் இழந்த குழந்தைகள் இவங்களுக்குலாம் நிச்சயமா சலுகைகள் தேவைதான். அதுக்காக வேண்டிட்டு ஆடம்பரமா பைக் தரேன், டிவி தரேன், ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மக்களுக்கு தேவையில்லை. ஒரு சில தேவையில்லாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கேட்க கஷ்டமாவே இருந்தாலும் அது எதற்காக அப்படின்னா, இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, கல்யாணம் பண்றவங்களுக்கு 1 கிராம் தங்கம் கொடுக்குறோம், தாலி கொடுக்குறோம், அந்த மாதிரி சொல்றீங்க. கல்யாணம் பண்றவங்க அது தானாவே அவங்களாவே வாங்கிப்பாங்க. இல்ல ஒரு மஞ்சள் கிழங்குல கட்டிக்க போறாங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம பண்ற வழக்கம். ஸோ அதெல்லாம் அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது கிடையாது. அத்தியாவசிய தேவையா நாங்க என்ன கேட்குறோம், பொதுமக்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, தரமான கல்வி, மருத்துவம், மது ஒழிப்பு, இன்னும் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு தேவையா இருக்கு. என்னென்ன தேவைன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. கண்டிப்பா இது போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். எனிஹவ், நல்லாட்சி மலர வாழ்த்துக்கள் விஜயன்.